ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சிக்கன் குருமா குழம்பு தான் செய்ய போறோம். சிம்பிளா செய்ய போறோம். ஆனா நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம இப்போ சிக்கன் குருமா குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய தக்காளி, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், 1/2 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன். இப்போ செஞ்சுக்கலாம் வாங்க. வானல் சூடாகிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம இப்போ பட்டை கிராம்பு வகையை சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா பொரியுது, தெரிஞ்சிடும். இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வதங்கிட்டு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்தோடனே கறியும் சேர்த்துடலாம். அதில் இப்போ எல்லாமே சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா கறி பாருங்க வதங்கிடுச்சு. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சிக்கன் தூள் 1/2 டீஸ்பூன், கறி மசாலா ஒரு 2 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் அது ஒரு டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். இதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா போட்டு கிண்டி விட்டாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கொதி வரட்டும். பாருங்க, இப்போ இந்த 2 உருளைக்கிழங்கு அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ அதில் நம்ம 2 உருளைக்கிழங்கு நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம்.
நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுக்கிறோம். ஒரு 1/2 கப் தேங்காய் மூடி திரி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் அதை சேர்த்துப்போம். கிண்டி விட்டுப்போம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம். நல்லா கொதிக்கும் பாருங்க. குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. 10 நிமிஷம் தான் கொதிக்க வச்சேன். எவ்வளோ கெட்டியாயிடுச்சு பாருங்க. சூப்பராக இருக்குது. சிக்கன் குருமா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். நான் செஞ்ச மாரி நீங்களும் வீட்ல சிக்கன் குருமா குழம்பு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு முழு ஆதரவு கொடுங்க.